ரீல்ஸுக்கு வீடியோ எடுத்து அனுப்புமா அப்படின்னு நான் சொன்னேன். எங்கள் அம்மா வந்து திருச்சி போயிட்டு நைட்டு டின்னர் வந்து சாப்பிட்ருக்காங்க போல். எங்கள் தாத்தாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அதனால் எங்கள் தாத்தாவை கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு மார்னிங் கூப்பிட்டு போயிட்டு ஈவினிங்காக வந்துட்டாங்க. ஒரு மதியானமாக வந்துட்டு சாப்பிட்டு பத்து தூங்கிட்டாங்க. இப்போ எங்கள் தாத்தாவுக்கு வந்து இட்லி வாங்கிட்டு போயிட்டு கொடுத்துட்டு அவர் சாப்பிட்டாரு. எங்கள் அம்மாவும் எங்கள் சித்தியும் வந்து ஹோட்டல் போயிட்டு காம்போ ஆஃபர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. அவங்க தான் வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சாங்க. நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். காம்போ ஆஃபர் என்னென்ன வரும்னா, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி 3 வகையான குழம்பு கொடுத்துருக்காங்களாம். எக்ஸ்ட்ரா ஒரு குருமா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து டீயும் கம்பல்சரி கொடுக்குறாங்க போல். இதுதான் காம்போ ஆஃபர். 70 ரூபாவும் ஒரு பிளேட்டு. 2 பேரும் வாங்கி ஜாலியாக சாப்பிட்ருக்காங்க. அப்புறம் நாளைக்கு வந்து சரி ஹாஸ்பிட்டல் போயிட்டிங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஊரை சுற்றுங்க, திருச்சியில் என்னென்ன ஃபேமஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க, அங்கே ஃபேமஸான கோயிலுக்கு போங்க, ஸ்ரீரங்கம் இருக்குது அங்கே போங்க, உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். சரி பார்க்கலாம், ஹாஸ்பிட்டல் வேலை முடிஞ்சிட்டோன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது நாங்கள் போய் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. இன்றைக்கி தலைவலின்றதுனால போக முடில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாளைக்கு போயிட்டு எங்கள் தாத்தாவுக்கு ஸ்கேன் எடுத்துட்டு அப்புறம் அது ரிசல்ட்டை வாங்கிட்ட பிறகு ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு கிளம்புவாங்க. அது எதனா வீடியோ எடுத்து அனுப்புனாங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் வந்து அங்கே வந்து இட்லி வாங்கினாங்கன்னா ஒரு இட்லி 30 ரூபாவாம். நம்ம ஊரில் ஒரு இட்லி 30 ரூபா, இங்கேயே சென்னையிலே விற்க மாட்றாங்களேடா. அங்கேனா 30 ரூபா ஒரு இட்லினா 3 இட்லினா கூட 90 ரூபா. அடா பாவீங்களா அப்படின்னு தோணுது. எங்கெங்கெல்லாம் முன்னேறி போயின்னுக்குது. பின்ன எல்லாமே விலை அதிகமாக போயிட்டே இருக்கும்போது எல்லாமே விலை ஏற தான் செய்யும். வேறு என்ன பண்ணுறது? ஒரு ஊருக்கு போயிட்டா அந்த ஊரில் இருக்கிறது தான் வாங்கி சாப்பிட்டாகணும். நம்ம அங்கேயும் போய் சமையல் செய்ய முடியாதுல்ல. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.